ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போடலாம். எல்லாருமே கல்யாணத்துக்காக புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு போறாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு புடவையை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு துர்கா நவீனையும் கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. நம்ம ரேவதி வந்து கார்த்திக்கு ஷர்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சைடு கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஷர்ட் எடுக்கணும்னா அளவு எடுக்கணும், அப்பதான் ஷர்ட் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் அளவு எடுக்கிறதுக்காக அந்த சேல்ஸ் கேளும் வந்து அளவெடுக்கிறதுக்கு வராங்க. அப்ப ரேவதிக்கு செம்ம கோவம் வருது. நீ கொஞ்சம் கம்முனேறி, நானே இவருக்கு அளவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. இதை கேட்டதுமே அந்த சேல்ஸ் கேர்ள் சொல்றாங்க, இல்ல மேடம், உங்களாலலாம் அளவெடுக்க முடியாது, அது சரியா வராது அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே நம்ம ரேவதிக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது. யார் சொன்னா சரியா வராதுன்னு? அதெல்லாம் சரியா வரும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு அளவெடுக்கிறாங்க. அளவு எடுக்கிறன்ற பேர்ல கார்த்திய போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம கார்த்தியும் இவகிட்ட நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு நவீன் கடையில இருக்கிறத யாரோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நவீனை தேடி அந்த அதிகாரிகளும் கடைக்கு வந்துடுறாங்க. அப்போ துர்கா வந்து போலீஸை பார்த்ததுமே, நவீன் உன்னை தேடி போலீஸ் இங்க வந்துடுச்சு, எப்படியாவது போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கார்த்தி வராங்க. கார்த்தியை பார்த்ததுமே துர்காக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. துர்கா சொல்றாங்க, சாரி மாமா, நான் தான் ஏதாவது புடவை அவருக்கு பிடிச்ச மாதிரி எடுப்போமே சொல்லிட்டு அவரை கடைக்கு யாருக்குமே தெரியாம கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சொல்ல, இதை கேட்ட கார்த்திக் வந்து செம்மையா கடுப்பாக்குறாரு. நீ பண்றதுதான் பண்ற, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருப்பேன். இப்ப பாரு, போலீஸ் வந்து வந்துட்டாங்க, கண்டிப்பா தேடினா நவீன் மாட்டிப்பான், நவீன் மாட்டிக்கிட்டா உன் கழுத்துல போய் யார் தாலி கட்டுவா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நவீன் சொல்றாங்க, எப்பா எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்கறாங்க. என்ன பண்றது, வேற வழி இல்ல, ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் நவீனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு அங்க புடவை இருக்கிற அட்டைப்பெட்டியில புடவை எல்லாத்துக்கும் வெளியில போட்டுட்டு நவீனத்துக்கு அதுல உட்கார வச்சுட்டு அதுக்கு மேல புடவை எல்லாம் வச்சிடுறாங்க. அப்போ போலீஸ் அங்க வந்து தேடி பார்க்கும்போது நவீன் இருக்கிற அடையாளமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா கிளம்பும் போது அங்க ஒரு பார்சலா வெளியில போய்கிட்டு இருக்கு. அப்ப நவீன் அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள உட்காந்து, நம்ம எப்படியாவது வெளியில போயிடணுமே, டே சீக்கிரம் இந்த பெட்டியத்துக்கு வெளியில போடுங்க, அப்பதாண்டா என்னால எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிக்குள்ளேயே பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெட்டியா வெளியில போறத பார்த்த போலீஸ் வந்து சந்தேகப்பட்டு, ஒருவேளை இந்த பெட்டிக்குள்ள எதுலயாவது ஒளிஞ்சிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிக்குள்ள தேட போகும்போது அதுல நவீன் வந்து காணோம். அப்ப துர்காக்கு செம்ம ஷாக்கு. என்ன, இந்த பெட்டிக்குள்ள தானே நவீன் இருந்தான், எப்படி அவன் காணாம போனான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது கார்த்தி சொல்றாங்க, கவலைப்படாத துர்கா, நான் அவனை சேஃபா ஒரு இடத்துல வச்சிருக்கேன், நீ வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காத, நம்ம முழிக்கிற மொழியிலேயே போலீஸ் வந்து நம்ம மேலதான் தப்பு இருக்கா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால நார்மலா ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு துர்கா கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு துர்கா கார்த்தி கிட்ட சொல்றாங்க, சாரி மாமா, நான் மட்டும் உங்க பேச்சை கேட்டு இருந்தேன்னா இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சொல்லலாம். இதை கேட்ட கார்த்திக் வந்து, சரி சரி விடு, உனக்கான புடவையெல்லாம் நீ சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புடவையை மறுபடியும் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி ரேவதி கல்யாணம் கூட சீக்கிரம் முடிஞ்சிருச்சு போல. இந்த துர்கா நவீன் இவங்க 2 பேரோட கல்யாணத்தை இழுக்கிறாங்க பாருங்கப்பா, லப்பர் மாதிரி இழுத்துட்டு இருக்காங்க. எப்பதான் சீக்கிரம் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்கன்னு தெரியல. சீக்கிரம் இந்த கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து நம்ம ரேவதி கார்த்திக் இவங்களோட சீன்ஸ் தான் அதிகமா வரும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.